ஒரு கனவு பார்த்தோன்னே அவன் வேற யார்கிட்ட சொல்ல, கூட பிறந்த சகோதரர்கிட்ட சொல்கிறான். சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பகைக்கிறாங்கன்னா, இந்த யாக்கோப்பு அவங்க அப்பா, இந்த யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இந்த யோசேப்பு மேலே ரொம்ப பாசம், அதனால் ரொம்ப பொறாமை. நிறைய நேரங்களில் தகப்பன்மாரோ தாயின்மாரோ ஒரு ஒரு குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் காமிச்சிட்டா இன்னொரு குழந்தைக்கு என்ன பண்ணுங்க பொறாமை வரும். இந்த வேதம் அப்படி தான் சொல்லுது. ஒரு சொப்பனம் பார்க்குறான், ஒரு சின்ன பையன் சொப்பனம் பார்க்குறான். அது அண்ணங்கிட்ட சொல்கிறான். சொப்பனம் பார்த்து சொன்னோன்னே அவன் கூட பிறந்தவன்லாம் என்ன பண்ணுறான், அவனை பொறாமப்படுறாங்க, பகைக்கிறாங்க. ஒரு கனவு கண்டதுக்காயா அவளை குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு தான் சொன்னால் உடனே அவனை எல்லாரும் பகைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவன் சொன்ன கனவுகள் எல்லாமே அவனுக்கு மேலே உயர்த்ததை போல கனவுகள் இருந்துச்சு. இந்த கனவை அழிக்கணும்னு நினைச்சாங்க. இவனை அழிச்சிட்டா, இவனை கொண்டுட்டா இவன் கனவு முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. அதனால தான் யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, குழிக்குள்ளே போட நினைச்சாங்க, கொலை செய்ய நினைச்சாங்க. அது குழிக்குள்ளே போட்டது மாத்திரம் இல்லை, தண்ணி இல்லாத ஒரு கிணற்றுக்குள்ளே அவளை போட்டாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க. மேலே கொஞ்சம் சாப்பிட்டாங்க. தம்பி கதறான், மேலே குழிக்குள்ளே கத்துறான், ஐயோ என்னை காப்பாத்துன்னு கத்துறான். மேலே இருக்கிற சகோதரன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னா, அவனை கொலை செஞ்சா ரத்தப்பழி வந்துன்னு சொல்லி அவனை காசு வெள்ளி காசுக்கு விற்று போடுறாங்க. இந்த யோசேப்பை கூட பிறந்தவங்க அடிமை விற்று போனாங்க. ஆனால் அவனை அடிமை விற்றாங்க, ஆனால் அவன் கனவு அடிமையாக போகல. தேவ பிள்ளையே, நீ அடிமையாக போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன்னை குளிர் தள்ளி கொண்டிருக்கலாம். இந்த யோசேப்பை குளிர் தள்ளுறது போல உங்களை கூட குளிர் தள்ளி கொண்டிருக்கலாம். இந்த யோசேப்பை தேவன் உயர்த்துற காரணம் என்ன தெரியுமா? தேவன் எப்போது என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு கண்ணோக்கம் அவனுக்கு இருந்துட்டு இருந்தது. இந்த யோசேப்பு எப்போதும் தேவன் என்னை பார்க்குறாருங்கிற ஒரு திட நம்பிக்கை இருந்துச்சு. விசுவாசத்தோடு இருந்தான். அவனுக்குள்ள தேவன் என்னை காண்கிறவராக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா யாக்கோப்பு தேவனோடு பேசுறது அவனுக்கு தெரியும், தகப்பனோடு தேவன் பேசுறது தெரியும். அதே போல தேவனை காண்கிறாருங்கிற இந்த யோசேப்புக்குள்ள ஒரு திட நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் போத்திப்பார் மனைவி வந்து பாவத்தை கூப்பிடும் போது, பாவம் செய்ய அழைக்கும் போது, இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை கூப்பிடும் போது அது எவ்வளோ சொல்லுவாங்க, பாலில் பழ விழுந்த மாதிரி கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பாலுக்குள்ள பழ விழுந்த கதை மாதிரி. அப்படி கதை பாலுக்குள்ள பழ விழுந்தது மாதிரி சூழ்நிலை கிடைக்குது. ஆனால் யோசிப்பு இளம் வயசு, ஆனால் இளம் வயசுல அவன் செய்யக்கூட அனுபவிக்கலாம், யாருக்கு தெரிய போறது இல்லை. ஆனால் யோசிப்பு தேவன் என்னை காண்கிறான்னு சொல்லி அந்த பொல்லாப்பு நான் செய்வது எப்படின்னு சொல்லி விட்டு ஓடி போனான். தன் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடி போனான் யோசிப்பு. தேவன் சமூகத்தில் அந்த அக்குறமான பாவத்தை செய்யல. யோசேப்பு அந்த உத்தமத்தை இருந்தனால தான் தேவன் பெரிய அதிகாரியா தேவன் உயர்த்தினார். பாருங்க, ராஜாவுக்கு மேல பாருங்க, உன்னை மீறி கையவோ காலவோ யாரும் ஆட்டக்கூடாது. தேவ பிள்ளைகளை